அந்த புகை மாசுபடுது. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நோய் வாய்ப்படுறாங்க. அதனால் நகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் கொட்டுகின்ற குப்பைகளை மாற்று பகுதிக்கு கொண்டு வர வேண்டும். சுகாதாரத்தை ராமேஸ்வரம் பகுதியிலே புண்ணிய பூமியிலே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கோயில் இருக்கிறனால்தான் நம்மளாம் சாப்பிடுறோம். லட்சக்கணக்கான பேர் வராங்க. அதெல்லாம் எண்ணி பார்த்து வருகின்ற காலத்திலே தர்மத்தை செய்வோம். எந்த நேரமும் இந்து மக்கள் கட்சி தவறை சுட்டி காட்டும், களத்தில் இறங்கி போராடும் அரசும் சேவை இது அடிமனையாது அஞ்சாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் பிரபாகரன் அவர்கள் உரையாற்றுவார். ஜெய் ஸ்ரீராம். சுற்றி நில்லாது விலகி போய் பகையை துள்ளி வருகிறது வேல். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ராமேஸ்வரம் நகர் இந்து மக்கள் கட்சியினுடைய நகர செயலாளர் காளிதாஸ் அவர்களே, இந்து மக்கள் கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று கோவையில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஜெகதீஷ்ணர் அவர்களே, மாநில செயலாளர் ஐயா ராம குலசிரஞ்சி அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, மாநில தொழிற்சங்க நிர்வாகி அண்ணன் திருப்பதி அவர்களே, எனது பாசத்திற்குரிய நண்பர் மாநில இளைஞரணி செயலாளர் சரவணன் அவர்களே, அண்ணன் பவர் நாகேந்திரன் அவர்களே, நம்புராஜன் அவர்களே, மலைசாமி அவர்களே, அண்ணன் கூறு முருகன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, ராமநாதபுரத்தினுடைய நகர தலைவர் ராஜா அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மர் அவர்களே, மற்றும் இங்கு வருவதற்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டமானது ராமேஸ்வரம் தீவிலே, ராமேஸ்வரம் என்று சொன்னாலே ராமேஸ்வரம் வரக்கூடிய யாத்திரைகளுக்கு இலவசமாக தங்குவதற்கு அந்த காலத்தில் இருந்த அரசர்களும் செல்வந்தர்களும் இலவசமாக ராமேஸ்வரம் முழுவதும் பல தர்ம சத்திரங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தர்ம சத்திரத்தை தேடி கண்டுபிடித்து சில நபர்கள் தனியாருக்கு பட்டா மாறுதல் செய்து வரக்கூடிய பக்தர்களை பணம் கொடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ராமேஸ்வரத்திலே அந்த ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தை அருகாமல் இருக்கக்கூடிய மீனாட்சி சத்திரம் என்று ஒரு சத்திரம் இருக்கிறது. அந்த சத்திரத்தில் இப்ப ஒரு ஆட்டு இறைச்சி கூடம் போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதாவது சத்திரத்தில் எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்குது. அடுத்து அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா யானைக்கட்டி சத்திரம். இந்த யானைக்கட்டி சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மிகப்பெரிய சத்திரமா விளங்கியிருக்கு. வரக்கூடிய சன்னியாசிகளும் துறவிகளும் இலவசமாக அங்கே தங்கி உணவு இருந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அதோட நிலைமையை பாருங்க. ஒரு செருப்பு கடை, 2 சிக்கன் கடை, அதுல திருமணத்திற்கு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு அங்கே கறி விருந்து நடைபெறுகிறது. இது எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம். இந்த ராமேஸ்வரத்தை தவிர எங்கும் இது போன்ற சூழ்நிலை நடந்துடாது. ஏனென்றால் நடந்தா அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க உள்ள நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்ல உண்மையிலே நல்ல ஒரு இந்த இந்துக்கள் என்று நினைத்திருந்தா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜாவஹர்லால் இருக்கானே, அவனுக்கு ஓட்டு போட்டிருப்போமா? இன்னைக்கு ஜாவஹர்லால் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜாவஹர்லாலுடைய வேலை என்ன தெரியுமா? சட்டமன்றத்தில் போய் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பேசக்கூடிய
அந்த பயங்கரவாதிகள் சிறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணும். இது ஜவஹர்லாலுடைய சட்டமன்ற உரை. அவர் புக்கு போட்டிருக்காரு. அந்த ஜவஹர்லால் போட்ட முஸ்லிம்களுக்காண்டி நான் இவ்வளவுதான் பேசியிருக்கேன்னு சொல்லி ஒரு புத்தகமே வெளியிட்டு அவர் சொல்லி நான் சொல்லல. இது அவரா ஒரு புத்தகம் மூலமா நான் சட்டசபையில இஸ்லாமியர்களுக்காக இவ்வளவுதான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ராமேஸ்வரம் தீவுல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். எனக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன். ராமேஸ்வரம் கோயிலில் எத்தனை இஸ்லாமியர்கள் கடை வைத்திருக்கிறார்கள். இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த கடை வைத்திருக்கிற ஒரு இஸ்லாமியர் 72,000 ரூபாய்க்கு மேல கோயிலுக்கு வாடகை பாக்கி செலுத்த வேண்டியிருக்கு. அத கோயில் நிர்வாகம் மேலவாசல அவன் பேரை போட்டு போர்டு வச்சிருக்கு. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான விஷயம். இங்கே ஒரு இஸ்லாமியன் திருக்கோவிலே இந்த திருக்கோவிலே கடை வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் அது ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் இருக்க முடியும், வேற எங்க இருக்காது. ஏன் என்று சொன்னால் இந்த அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்திலே இந்த அல்லாதவருக்கு கோயில் இடம் கிடையாது. ஆனா இந்த ராமேஸ்வரத்தில் நாங்க கொடுத்துருக்கோம். எங்க முன்னோர்கள் உங்களை எல்லாம் இருக்க வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தில் நீங்க ராமேஸ்வரத்துக்குரிய ஒரு யாத்திரைகளை நம்பி இங்க பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நண்பர் சரவணன் கூட சொல்லுவார், ராமேஸ்வரத்துல இந்த மேடைகளை பேசும்போது இஸ்லாமியர்களை துணுக்கல் என்று பேசுவார். நான் கூட சொல்லுவேன், அவர்களை விட மற்ற இடங்கள் எப்படியோ ராமேஸ்வரத்தில் நம்ம ஒற்றுமையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்று. ஆனா உனக்கு தெரியாது, இது மிகப்பெரிய இஸ்லாமியர்களுடைய இந்த ராமேஸ்வரத்து பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு கொள்வார்கள் என்று சொல்வார். நான் கூட அவருடைய ஒரு வேகத்தில் பேசுறேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் முதல்ல ராமேஸ்வரத்தை சுற்றி எங்கேயுமே ஒரு இஸ்லாமிய போஸ்டர் ஒட்டப்பட மாட்டாது. எனக்கு நான் ஒரு 15 ஆண்டு காலமாக இந்திய இயக்கங்களில் இருக்கிறேன். அந்த ராமேஸ்வர தெருக்களிலே இஸ்லாமிய அமைப்புகளுடைய போஸ்டர்கள் ஒட்டப்படாமல் இருந்தது. ஏனென்று சொன்னால் அப்படி ஒட்டினாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அழைத்து இது போன்று செய்யாதீர்கள், இந்த ஊரில் நம்ம எல்லாம் ஒற்றுமையை வாழ்ந்து கொண்டு இருக்க என்று சொன்னதாக எனக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் படிப்படியாக விடியல் என்ற ஒரு நோட்டீஸை ஒட்டினார்கள். இந்து இயக்கங்களை அவதூறாக சித்தரித்து பல நோட்டீஸ்களை ஒட்டினார்கள். நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். பல பகுதியிலே எங்களை இந்துக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக நோட்டீஸை ஒட்டினார்கள். அதையும் நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். உங்களுக்கு ராமேஸ்வரம் தீவுல அங்க ஒரு குலாம்னு ஒரு சங்க கம்பெனி வச்சிருக்காங்க. ஏனென்று சொன்னால் ஏன் சுட்டி காட்டுற காரணத்தால் சொல்ல வரது. நாங்கள் இவ்வளவு காலமா பேசல. ராமேஸ்வரம் இஸ்லாமியர்களை பற்றி இந்து மக்கள் கட்சி ஒரு காலமும் இதுவரைக்கும் வாய்ப்பு வந்து பேசுறது கிடையாது. இது முதல் கூட்டம். நான் பேசுறது கிடையாது. நான் இஸ்லாமியர்கள் கூட ஒரு அழுத்தமா நான் இதுவரைக்கும் பேச கிடையாது. பேச வேண்டிய காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்றேன், இந்த குலாம் சொல்ற சங்க கம்பெனி வச்சிருக்கேன். அதாவது இங்க உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களோ டிரைவர்களோ அங்க கூட்டிட்டு போய் அந்த கம்பெனியில, அதாவது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பெயரை தவறாக பயன்படுத்தி அந்த இடத்திலே கலாம் சங்க கம்பெனி, அப்துல் கலாமுடைய ஜனாதிபதியுடைய வீடு இங்கே இருக்கிறது என்று ஒரு பிரமிப்பை உருவாக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கே சங்க கம்பெனிக்கு வர இருக்கக்கூடிய யாத்திரையில கூட்டிட்டு போறாங்க. 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா 10 ரூபாய் கமிஷன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு யாத்திரைக்காரனும் போய் இங்க 1000-2000 ஜாமான் வாங்குற 200 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. அது வேற விஷயம். இந்த கமிஷன் வியாபாரம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் கூட யாத்திரையை அப்பட்டமாக ஏமாற்றுறாங்க என்று தெரிந்தும் கூட அரசு அதிகாரிகளும் போய் இங்க கமிஷன் வாங்குறாங்க. நாங்க இதெல்லாம் ஏன் உங்களை தட்டி கேட்கல? நம்ம நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள், நம்ம நண்பர்களும் புழைச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, இது நடந்துட்டு போகுது, எல்லா இடத்துலையும் நடக்கிறதானேங்கிறது நாங்க விட்டுட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க பண துமுறு, நீங்க பணத்தை வச்சுட்டு இருக்க முடியாம என்ன பண்றீங்க? நம்ம இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய சல்லிமலை பகுதியில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டுறாரு. அதுக்கு நகராட்சியில் முறையான அனுமதி வாங்கினாலும் என்னமோ அது தெரியல. நகராட்சியில எதுனாலும் வாங்கல. அது முஸ்லீம் கட்டினா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சா கூட காலி பண்ண சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமியன் கட்டினா இந்த அரசாங்கமே இஸ்லாமியனுக்கு தலைவருங்கிற ஒரு அரசாங்கமாக போயிடுச்சு. இன்னைக்கு பல அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டினா சல்லிமலையில. சரி, அவன் பணம் அவன் கட்ட ரைட்டு விடுன்னு அதையும் விட்டாச்சு. அவன் ஒரு வீடு தான் அந்த இடத்துல இருக்கு. நல்லா கேட்டுக்கிறான். அவன் ஒரு வீடு ஒரு அரண்மனை மாதிரி சல்லிமலை பகுதியில கட்டிட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள். அவன் வீட்டுக்கு எடுத்தாப்புல ஒரு பள்ளிவாசலை கட்டுறான். முதல் எடுத்தவங்க என்ன செய்யறான்? ஒரு குச்சை போடுறான்.
அதுல நாங்க எங்க பெண்கள்லாம் தொழுகை நடத்துறாங்க மாதிரி ஒரு குச்சை போடுறான். ரெண்டாவது யார்கிட்டயுமே தெரியாம அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் ஸ்துபி கட்டுறான். இது யாருக்குமே அந்த இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் என்ன இப்படி கட்டிக்கிறேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கும் போது, இது நாங்க பள்ளிவாசல் தொழுற பொம்பளை எல்லாம் இங்க போய் பள்ளிவாசல் போக முடியல, அதனால இங்க பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்றாங்க. இது என்ன ஒரு வெட்கக்கேடான விஷயம். ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய ஸ்தலம். ஒரு வீட்டுக்காரன் ஒரு பணக்காரன் இந்து யாத்திரையை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணக்காரன் ஒரு இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு வீட்டுக்காரன் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறான் என்று சொன்னால், இதை வெட்டுக்கொண்டு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்களும் முட்டா போயிட ஏன்னா அவங்களை கோயிலுக்கு கடை வைக்க விடுவோம், எங்க இந்து யாத்திரையை ஏமாற்றி உங்களை சம்பாதிக்க விடுவோம், அதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருப்போம். நீங்க இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில போய் ஒரு பள்ளிவாசலை கட்டுவீங்க, அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன் என்று சொன்னால் நீங்க ஓட்டு போட்டீங்க, அந்த உள்ள போறான் அதோட அந்த ஊருக்காரன் கூட தேர்ந்து வாங்குறான்னு வந்து கூப்பிட்டு, இது வந்து நம்ம இந்துக்களுடைய பூமி, இது நீ இந்த முஸ்லிம்கள் ஒரு 50% இருந்தா கூட பரவாயில்ல கட்டிட்டு போட்டு விட்டுறலாம். ஒரு வீட்டுக்காரன் இருக்கான், நீங்க எப்படி இங்க கட்ட விடுறீங்க? போய் வட்டாட்சியர்கிட்ட போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொடுக்குறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்குறதா சொன்னான். அன்னைக்கு சாயந்தரமா வந்துட்டாங்க, பிரியாணி விருந்து நடந்துருச்சாங்க. நம்ம வாங்கி திணிப்பதில் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க ரம்ஜான் வைப்போம், ரம்ஜானுக்கு நல்லா நோன்பு இருப்போம், அவங்களுக்கு நோன்பு கொஞ்சம் ஊற்றுவோம், பிரியாணி தான் வாங்கி திணிப்பதில் அதோட அப்படியே விட்டுட்டாங்க. அந்த தெருக்காரங்க வெக்கம் கட்ட அந்த தெருக்காரங்க இந்துக்கள் என்று சொல்லவே அவங்க எல்லாம் அசிங்கமா தெரியுது எனக்குலாம். அவங்க மூஞ்சில முடிக்கவே அசிங்கம். அந்த தெருவுடைய இருக்க கோத்த பரவாயில்ல, எல்லாம் சொந்தக்காரன் தான் இருக்காங்க. அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் ஆம்பளை நீங்களா இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு துணுக்க ஒரு பள்ளிவாசலை கட்ட அதை தட்டி கேட்ட நாள் இல்லாம நீங்க இங்க வாழணும். உங்களுக்கு வாழக்கூடிய தகுதி இல்லை, இந்த ராமேஸ்வரம் பூமியில வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. எவ்வளவு ஒரு வேலையான விஷயம், சகித்துக் கொள்ள முடியவில்லை. உங்களை வந்து படிப்படியாக இந்து யாத்திரைகளை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுடைய விளைவு இந்த அளவுக்கு போய் நிற்கிறது. நீங்க இன்னைக்கு அங்க பள்ளிவாசலை கட்டுவீங்க, அந்த சல்லிமலை தெருவை நாளைக்கு பள்ளிவாசல் தெருவா மாத்துவீங்க. என்ன விஷயம் தெரியுமா? இப்ப இருக்கிற பள்ளிவாசல் பக்கத்துல நம்ம ஒரு இந்துக்கள் கூட அந்த பகுதியில போய் ஒரு சம்சார சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட அங்க போய் விற்க முடியாது. தடை எங்க ஏரியாக்குள்ள நீங்க வந்து விற்க கூடாதுன்னு ஒரு தடை. அந்த பள்ளிவாசலுடைய பழைய பேர் வந்து மரவசடி, நீங்க பள்ளிவாசல் மாறிச்சு. அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம், இந்துக்கள் சகிப்புத்தன்மையாக எல்லாம் ஏத்துக்கிட்டோம் நாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு வீட்டுக்காரர்களுக்காண்டி பள்ளிவாசல் கிட்ட நாங்க ஏத்துக்க மாட்டோம். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு அதெல்லாம் காரணம் என்ன? உடனே இங்க நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா அங்க இருந்து ஜாவஹர்லால் போன் பண்ணுவாரு, நாங்க தான் பள்ளிவாசல் கட்டுறோம்ல, உங்களுக்கு என்ன பேசாம இருங்கன்னா எல்லாரும் பேசாம இருந்துருவாங்க. இப்ப நம்ம இதை சுட்டி காமித்து பேசி இது சம்பந்தமான ஒரு போராட்டம் நடத்தணும், நம்மளுடைய ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும் என்று சொன்னாலே நம்மளை அலக்கொலை பண்ணி நம்ம மேல வழக்குகளை பதிவு பண்ணி பெரிய கொடுமையான விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க போன் போட்டு அந்த அளவுக்கு பிரஷர் பண்றாங்க. காவல்துறையில என்ன பண்ணு இதெல்லாம் ஒரு ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு சைவம் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் நம்மளால சொல்றான், அவன் கட்டிட்டு போறான், நமக்கு என்னப்பா முட்டா போயிருக்க அப்படி சொன்னவரை செருப்பை கட்டி அடிச்சு நான் வழக்கு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படி சொல்லியிருக்காங்க நண்பர்கள்ட்ட. அவன் யாரும் தெரியல, வீடு தேடி போய் அவன் செருப்பு கட்டி அடிக்கிறான். அவன் இந்துக்கள் தான் சொல்றாங்க. அது போன்று இந்த நாங்க ராமேஸ்வரத்துல உங்களை வந்து நாங்க எல்லாம் ஒற்றுமையா சகோதரா இருக்குன்னு ஆசைப்படுறோம். நீங்க வேண்டும் என்று பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தா கண்டிப்பா தாராளமா ஏற்படுத்துங்க. அதை நாங்கள் சந்திக்க தயாராக தான் இருக்கோம். இந்த அரசாங்கத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன். சல்லிமலை பகுதி இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. பள்ளிவாசல் ஒரு மத வழிபாட்டு தலம் கட்டுவது என்று சொன்னால் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டே முறையான அனுமதி பெற வேண்டும். அப்படி அதை பெறுவதற்கு நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியத்திலே மனு செய்ய போறோம். தயவு செய்து அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு சல்லிமலை பகுதியில் அரசாங்கம் அனுமதி கொடுக்க கூடாது. அப்படி மீறி நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ராமேஸ்வரத்திலே மிகப்பெரிய மத கலவரம் ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். நீங்க தான் கலவரத்துக்கு காரணம். ராமேஸ்வரத்தில் ஒரு மத கலவரம் உருவாக்கி என்று சொன்னால் அது அரசாங்கம் தான் காரணம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சல்லிமலை பகுதியில் ஒருவேளை பள்ளிவாசல் கட்டப்பட்டால் ராமேஸ்வரத்திலே மதக்கலவரம் ஏற்படும். அந்த மதக்கலவரத்திற்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தான் காரணமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்க ஒன்னதான் நினைக்கிறோம், ஆனா அவங்க வந்து வேற நினைக்கிறாங்க. அதனால
நம்ம எல்லாரும் தப்பு பண்ணா அவன் முஸ்லீமா இருக்கான், எவனா இருக்கான், கிருஷ்ணா இருக்கான், எல்லாரும் நாங்க பேசக்கூடிய ஆள் தான். இங்க ராமேஸ்வரத்துல இப்ப வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு யாத்திரை இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு யாத்திரை வருதுன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி வருவாங்க, பாவத்தை போக்கணும்னு சொல்றதுக்காண்டி வருவாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லி இங்க கடைக்காரைக்கு வந்து போய் அங்க கடைக்காரையில் இருக்கக்கூடிய ஐயர்கள்ட்ட இந்த மாதிரி எங்க அப்பா தவறி போயிட்டாரு, நான் திதி கொடுக்கணும், என்ன ஆகும் அண்ணா? 4 பேர் சேர்ந்து பண்ணோம்னா 5000 ரூபா ஆகும், 8 பேர் சேர்ந்து பண்ணோம்னா 12000 ஆகும், 12 பேர் சேர்ந்து பண்ணோம்னா 15000 ஆகும்னு கொள்ளை அடிக்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய கோயிலர்கள் யாத்திரைகளை ஏமாற்றி கொள்ளை அடிக்கிறார்கள். இது இங்க உள்ள மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும், தாசில்தாருக்கு தெரியும், காவல்துறை நண்பர்களுக்கு தெரியும். அவனுக்கு கமிஷன் வாங்குறான், 5000 ரூபாய் வாங்கி இவனுக்கு வந்து 2500 ரூபாய் கமிஷன் வாங்குறான். நம்ம ஒரு யாத்திரையை ஒரு தெரிஞ்சவனை கூட்டிட்டு போய் விட்டா கூட 500 ரூபாய் குறைஞ்சு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க சாதாரணமா. ஏன் இந்த வேலை? ராமேஸ்வரத்துல இந்துக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுகளில் வச்சு பல லட்சங்களுக்கு பண்றாங்க. இப்ப பல வீட்டுகளில் வச்சு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் பண்றாங்க. அது வந்து பிராமணன் கொடுப்பா, அது வேற விஷயம். நீங்க அவன்கிட்ட வாங்கிருங்க. ஏன்னா சில பேர் நாங்கெல்லாம் மடியா இருக்கோம்னா நாங்கெல்லாம் வந்து 22 தீர்த்தத்தை வந்து சத்திரிய கையினால குளிக்க மாட்டோம், பிராமண கையினால தான் குளிப்போம் அப்படின்ட்டு பிராமண கொண்டு போய் ஊத்துவிய 22 தீர்த்தத்தை அவன்கிட்ட 500 கூட வாங்கி, அது கொழுப்பு, அது கொழுப்புடைய உச்சகட்டம். அதனால நீ போய் ஊத்துற, அவன்கிட்ட 500 ரூபாய் வாங்கி என்ன வாங்கி நாசமா போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி ஏழைகள் வரக்கூடிய இந்துக்கள்கிட்ட நீ போய் 5000 கொடு 10000 கொடுன்னு என்னையா வாங்குற? நான் இந்த நிர்வாகத்திற்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ராமேஸ்வரத்திலே இந்து மக்கள் கட்சி கடற்கரையிலே ஒரு 20 புரோகிதர்களை வைத்து வரக்கூடிய யாத்திரைகளுக்கு இலவசமாக நாங்க வந்து பூஜை செய்து கொடுக்க போறோம். அதாவது ஒரு திதி பண்றதுக்கு இவ்வளவுதான் இலக்கு, ஒரு 50 ரூபாய், அந்த பொருளுக்கு உள்ளது 50 ரூபாய், அந்த பிராமணனுக்கு தச்சனை ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய், ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற 200 ரூபாய். இந்த மாதிரி நாங்கள் அவருடைய பிராமணர்களை வைத்து ஆகம ஆச்சாரப்படி விதிகள் தெரிந்தவர்களை வைத்து நாங்கள் அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்து கடைக்காரர்களை போர்டு வைக்க போறோம். திதி பண்றதுக்கு 100 ரூபாய், யாத்திரைகளுக்கு அது இல்லாதவனுக்கு இலவசம். அது இந்து மக்கள் கட்சி அதனுடைய செலவை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் செய்ய போறோம். அதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இங்க இருக்கிற டிஎஸ்பி அவர்கள் இந்த கோரிக்கையை வந்து முன்னாடியே பிராமண சங்கத்தை கூப்பிட்டு வச்சிருக்காரு. நான் டிஎஸ்பி அவர்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் அந்த கோரிக்கையை அவற்றை வலுப்படுத்துங்கள். இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு துணை நிற்கும். இந்து மக்கள் கட்சி அதையெல்லாம் செய்ய தயாரா இருக்கு. ஏன்னு கேட்டால் யாத்திரைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. யாத்திரைகள் இன்றைக்கு கடற்கரையில் உட்கார்ந்து பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்களால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அமாவாசைக்கு நீங்க வர்றீங்க, அமாவாசைக்கு உங்களுக்கு கூட்டம் அதிகமா வருது. அன்னைக்கு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி அந்த கடற்கரையில ஒரு போர்டு வைக்கிறீங்க, வெளி பிராமணர்கள் யாரும் இங்க உள்ள மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது. நீங்க யாரா சொல்றதுக்கு மண்டபத்துல வரக்கூடாதுன்னு? கடற்கரை என்ன உங்க அப்பா வீட்டு கடற்கரையாடா? ஏண்டா அக்னி இருக்க கடற்கரைன்னு சொல்றது உலக புகழ் பெற்ற இந்துக்களுடைய இடம்டாது. அந்த இடத்துல வெளி பிராமணர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நாங்க கூட்டிட்டு வந்து அப்பா 70 பிராமணர்கள் வெளியில இருந்து கூட்டிட்டு வரோம், எல்லாம் பேசியாச்சு. பிராமண கூட வேணாமியா, ஓர்வாடல கூட்டி வருவோம். தமிழ் திருமுறை தமிழ்ல செய்வோமியா திதி. என்ன சமஸ்கிருதம்? என் தாய்லாவுக்கு வந்து தமிழ் தான் தெரியும். நீ சமஸ்கிருதத்தில் என்ன பண்ற? நீ நாங்க ஓர்வாடல கூட்டிட்டு வர்றோம், 100 ரூபாய்க்கு பூஜை பண்றோம். அதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நாங்க அரசாங்கத்திட்ட முறையான அனுமதி வாங்குவோம். ஏன்னா நாங்க பக்தர்களுக்கு சேவை பண்றோம், நாங்க பணம் சம்பாதிக்கிறாண்டி பண்ணல. ஏன்னு கேட்டா ராமேஸ்வரத்தில் இது போன்ற மிகப்பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு யாத்திரை பிரிவுகளுக்கு வந்து 5000 10,000 வாங்கி கலட்டிட்டு வர்றீங்க. நீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு தேங்காய் 4 மாவு வச்சு 50 ரூபாய்க்கு வச்சு உருட்டி போட்டு விட்டு நம்ம போய் நின்றா ஒரு தனுஷ்கோடிக்கு போய் ஒரு பிராமணரை கூட்டிட்டு போய் பூஜை பண்ணி யாராவது வந்து சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. 2000 3000 கொடுத்தாலும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுச்சு ராமேஸ்வரத்தில். இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் நம்ம ஆளுகள் நம்ம பற்றி பேசணும்? ஆனா பேச வேண்டிய காலகட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நீங்க ஏன்னு கேட்டா நாங்களே நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கோம்ல, அதனால நாங்க பேசிட்டு ஆகணும். இதனால யார் வருத்தப்பட்டாலும் நம்ம உண்மைத்தானே பேசுறோம். இதனால வருத்தப்பட்டாலும் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. இன்னொன்னு, ராமேஸ்வரத்தில் கார் பார்க்கிங் சொல்லி ஈஸ்வரன் கோயில்ல கவர்மெண்ட் ஒரு கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி மேலவாசல் அப்படி சுத்தி இந்த கோயிலை சுத்தி வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. ஈஸ்வரன் கோயில்கிட்ட அந்த கார் பார்க்கிங் போட்டாச்சு. இங்க இருக்கிற அந்த ஏடி ஆஃபீஸில் நிற்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இங்கே நிற்பாரு. அதாவது வண்டி சுற்றி வரும்போது அவர் என்ன செய்வார், இந்த அதிகாரி என்ன செய்வார்னா
உள்ள அலௌடு கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த வரக்கூடிய யாத்திரைக்காரே நாங்க எம்சிஎம் டவருக்கு போறோம், ஐயா போங்க ஒரு கும்பிட்டு போட்டு அனுப்பி வச்சிருவோம். அது காசுல வாங்க மாட்டாரு. ஏன்னா அது வந்து உள் ரகசிய உடன்பாடு. அந்த லாட்ஜுக்கு வரக்கூடிய வாகனங்களை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளின் உத்தரவு. அது ரகசிய உடன்பாடு. ஏன் அப்படி? அந்த நீங்க வேணா ஒரு ஜஸ்ட் நான் போய் இது வந்து சும்மா தான் சொல்லலை. அந்த லாட்ஜ் பேரை சொன்னா, ஒரு குறிப்பிட்ட லாட்ஜ் பேரை சொன்னா வாகனத்தை அனுமதிப்பாங்க. இது காவல்துறையுடைய உள்குத்து வேலை. ரைட், ஓகே. அடுத்தபடியா ஈஸ்வரன் கோயிலுக்கு அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி நிற்பாரு. அவர் வண்டியில அளவு கிடையாது, அவருக்கு ஒரு 50 எடுத்து நின்று அவர் விடுவாரு. என்ன நடக்குது? ராமேஸ்வரத்தில் நீங்க வாகன நெருக்கடி இருக்கிறது உண்மைதான். நீங்க அங்க பார்க்கிங் போட்டதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அங்க இருந்து வண்டி எப்படி இங்க வருது? அந்த பகுதியில இருந்து வண்டி எப்படி இங்க அலோவ் பண்றீங்க? இதை நான் போன முறை இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினேன். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. 50 ரூபாய் வாங்குறதுக்காண்டி ஒரு வசூல் நடத்துறதுக்காண்டி அங்க ஒரு பார்க்கிங், அதுக்கு ஒரு டியூட்டிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அசிங்கப்படுத்துறீங்களா? வரக்கூடிய யாத்திரையில இப்படிலாம் அங்க பாத்தீங்கன்னா அங்க ஈஸ்வரன் கோயில் வீடு கட்டியிருக்கவங்க கூட லாட்ஜா வீடை மாத்திட்டு வரக்கூடிய யாத்திரை நைட்டு போகணுமா பைக்கில் வரட்டி தர்றாங்க. கார்ல போனா பின்னாடி வரட்டி வாங்க, நாங்க சீப்பா தரோம், எங்க வீட்டுல டபுள் பெட் ரூம் இருக்கு, வாங்க 200 ரூபாய்க்கு தரேன், 100 ரூபாய்க்கு தரேன், அவன் கூட அங்கிட்டு வரட்டி தர்றாங்க. அதை கண்டுக்கிறக்கூடிய நகராட்சி நிர்வாகம் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஒருத்தர் எவ்வளவு பெட்டிக்கடை வச்சிருந்தானே அதை போய் காலி பண்ணு அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்து தொந்தரவு பண்றாங்க. இந்த குஜராத் பவன் கட்டடத்தை என்னன்னா பயங்கர மாடி குஜராத் பவனை கட்டி வச்சு 3 மாடி கட்டி வச்சு ராமேஸ்வரத்தினுடைய சுகாதார கேடுக்கு சீரழிக்கிறாங்க. குஜராத் பவன் நிர்வாகத்து மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி குஜராத் பவன் நிர்வாகத்தை பின்னாடி கட்டக்கூடிய புது கட்டடத்தை கட்டக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருந்தோம். திடீர்னு பார்த்தா திரைப்பூல அழைப்புகள், அதுல வந்து ராமேஸ்வரத்தினுடைய டிஎஸ்பி பேரு, ராமேஸ்வரத்தினுடைய சேர்மன் பேரு. என்னடா இவர் 2 பேரும் இது இந்த சட்ட விரோதமாக இருக்கக்கூடிய பில்டிங், இவர் 2 பேரும் அரசு துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் பேர் எப்படி நோட்டீஸ்ல போட்டு அடிச்சு விட்டீங்க? நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம். சம்பந்தப்பட்ட 2 பேரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகல. அதோட சொன்னாங்க கட்டடம் வந்து நாங்க ரிப்போர்ட் வச்சிருக்கோம், சிவில் வச்சுட்டோம், திறக்க மாட்டோம், திருப்பி தொடர்ந்து யாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமிஷனர்கிட்ட போய் கேட்டா நான் என்ன செய்வேன், என்னால அவ்வளவுதான் முடியுது. என்ன இது ராமேஸ்வரத்துல என்னதான் நடக்குது? இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராமேஸ்வரத்துக்கு போய் ஒரு தலைமை ஆபீஸ்ல போய் ஒரு பட்டா மாறுதலுக்கு போடணும்னு சொன்னீங்கன்னா அறிவிக்கப்படாத 3000 ரூபாய் கொடுத்தாலும் நான் கூட 6 மாசம் வச்சு கொடுத்து என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போம் தான் வச்சிருக்கேன். 6 மாசம் வச்சு ஒரு பட்டா மாறுதலுக்கு கொடுத்து அப்படியே தூக்கி போட்டாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்டா அது காசு கேட்டாங்க, நம்ம காசு கொடுக்க மனசுல பட்டாவே மாறாட்டாலும் பரவாயில்ல, அப்படியே கிடக்கட்டும், என்னதான்டா செய்யறீன்னு பார்க்கத்தான் போறேன். அது போன்று ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த நகராட்சிக்கு ரசீது அந்த சரி இடத்துக்கு ரசீது போட போனா 6 மாசம் அலையிடுறாங்க. அரசாங்கத்துக்கு வரி கட்டவே முடியலையா? அரசாங்கத்துக்கு பணம் கேட்கல, அரசாங்கத்துக்கு நாங்க வரி கட்டுறோம். போய் அந்த இடம் இருக்கியா காலி மனை ரசீது போடுங்க, அதுக்கு 3000 4000 வரி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம். அந்த வரியை வாங்குறதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி அரசு அதிகாரி கண்டுக்கிற மாட்டீங்க. நீங்க ராமேஸ்வரத்தில் இந்த லாட்ஜ் வச்சிருக்காங்க, லாட்ஜ் வச்சு ஒரு ரூம் போட்டு கொடுத்தா லாட்ஜுக்கு கமிஷன் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறீங்க, யாத்திரையில ஏமாத்தி வாங்குறீங்க. என்ன இதுல எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பூரா இது இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனா அதிகாரிகள் யாரும் அதை வந்து கண்டுக்கிறது, ஏன்னா அவங்க தான் கமிஷன் வாங்குறதுல மும்முரமா இருக்காங்க. இப்ப இந்து மக்கள் கட்சியில இப்ப இந்த மதுபானம் சாப்பிடுறது, புலால் உணவு ஊற்றிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று இஸ்லாமியம் பூரா வந்து நல்லா மாட்டுக்கறியை தின்றுவிட்டு உடல் வலிமையா இருக்கான். எதிர்த்து நின்றானா நம்ம சாம்பாரையும் நெய்யும் போட்டு சாப்பிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் உடல் அவரை எதிர்கொள்வதற்கு உடல் வலிமை வேணும். அதனால நானும் புலால் உணவு எல்லாம் சாப்பிட்டு தான் செய்வோம். அதன் அடிப்படையில இந்த ராமேஸ்வர தீவுல இந்த கோயிலை சுற்றி வந்து மதுபான கடைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. இத வந்து கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் போட்டு ராமேஸ்வரத்துல வந்து கோயிலை சுற்றி மதுபான கடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் வந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் போட்டா செய்ய மாட்டாங்க, கோர்ட்டை ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்ப கோர்ட்டு 100 அடியில் அந்த ஒரு கடை இருக்கு, எடுக்கணும் பல மனுக்கள் கொடுத்தாச்சு, எடுக்கல, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, போராட்டம் பண்ணியாச்சு, கடை எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன் இந்த கடை வந்து யாத்திரைகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு. ராமேஸ்வரம் தீவுல யாத்திரைகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு இந்த கடையில. எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு வீடு அந்த கடையில வாங்கிட்டு வராரு, அதுல 90 ரூபாய் எம்பார்ட்டி போட்டுருக்கு, இல்லை 120 ரூபாய் வைக்கணும், 30 ரூபாய் கூட வைக்கலாம் ஒரு பேருக்கு. அந்த பிராந்தி தயாரிப்பாளருக்கு கூட அவருக்கு பணம் கிடையாது. 30 ரூபாய் ராமேஸ்வரத்துல கேட்க நாள் இருக்கா?
யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா காசு உங்களுக்கு நிறைய இருக்கு, நீங்க கொடுத்துட்டு போறீங்க. இது மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க. ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபா கூட வைக்கிறேன், 5 ரூபா கூட போய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமேஸ்வரத்துல மட்டும் 30 ரூபா கூட வைக்கிறேன். இந்த கூட வைக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட தெரியும். ஆனா அதிகாரிகள் அதை கண்டுக்கிற மாட்டாங்க. என்னன்னு தெரியல, அவங்க ஃப்ரீயா பாட்டில் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. ராமேஸ்வரத்தை புனித தீவு அறிவிக்க வேண்டும் பல்வேறு போராட்டங்களில் இந்தியர்களால் ஈடுபட்டு இருக்கு. ஆனா ராமேஸ்வரம் கோயிலை சுற்றியே ஒரு டாஸ்மாக் கடை வைக்கிறீங்க, ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி சிக்கன் கடை வைக்கிறீங்க. அதை யாரையா கேட்கறது? யாரை தடுத்து நிறுத்துறது? இதை தடுத்துனா நாங்க இப்படி போய் கத்தவும் இது மனு கொடுக்கணும், எங்களுக்கு செலவு. ஆனா ஒண்ணு நாங்க செய்யறதுனால ஒண்ணு இப்படி கிழிக்கிறதோட சரி. மீறி ஏதாவது நாங்கள் இப்போ கடையை ஒரே விஷயம், இந்த கடையை இன்னைக்கு முற்றுகையிட்டு லைட்டா பூட்டி இதை வைக்கவிடா பண்ண முடியாது. ஆனால் எத்தனை பேர் வழக்கு வாங்குறது? ஒரு ஆளுக்கு 2 ஜாமீன், எவ்வளோ அலைகிறது, எவ்வளோ வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறது, இப்படியே கொடுத்து வீணா போயிட்டான். நிறைய கொடுத்தாச்சு. இனிமேல் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பணமும் செலவாகி ஜாமீன்தாருக்கு அலைஞ்சு அதுக்கு ஜாமீன் கொடுக்காத எவ்வளவு இதுக்கு வருவானா? அதுவும் வரமாட்டான். அதுக்கு 1000 ரூபாய் செலவழிக்கிறது ஜாமீன்தாருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதன் காரணமாக தான் இந்த மாதிரி மக்கள் மன்றத்தில் எங்களுடைய குறைகளை, இந்த மாதிரி நடக்கக்கூடிய அதிகாரிகளை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும். சரி, நீங்க இப்படி பேசுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க அப்படி பேசுறது. ஆனா நடவடிக்கை என்பது இருக்கிற அது மாதிரி ராமேஸ்வரம் இந்த பார்ட்டியை பத்தி சொன்னேன். அது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த ஆரை தலையிட்டு இது இந்த காசு வாங்கக்கூடாது, இனிமே கார் விட்டா எல்லா காரையும் விடுங்க, இல்லைன்னா ஒரு சில பணக்காரங்க காரை மட்டும் உள்ள விடாதீங்க, விட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. கண்ணாடி உடைச்ச வண்டி கண்ணாடி என்ன நடக்குது? ராமேஸ்வரம்